ஜாமி ஃபஸ்ட்டு உங்கள் கதை சொல்லும் போதே மச்சான் சூப்பர் மச்சான், கதை சூப்பராக இருக்குது. நான் இன்னிலேருந்தே ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நம்ம இன்னும் ஃபிக்ஸே பண்ணல இப்போ டேரக்டரை. இப்போ தான் கதை கேட்டு அனுப்பணும். அதுக்குள்ளே அதை மாதிரி நான் இன்றைக்கே ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அனுப்புகிறோம். பார்த்தோன்னே மீன்ஸ் ஃபஸ்ட்டு 4 months கழிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறமா இன்னும் பேசினே இருக்கும், இன்னும் படம் பண்ணுறோமா இல்லையான்னு. அப்போ 4 months கழிச்சு பார்த்தோன்னா இவனை பார்த்த உடனே ஓகே இந்த படம் பண்ணி தான் ஆகணும் போல இருக்கு. அந்த அளவுக்கு உடம்பு ஏற்றுட்டான். ப்ளஸ் எங்கே போனாலும் அங்கே இவன் கஷ்டப்படுறது பத்தாதுன்னு என்னையும் கூட சேர்த்து அவங்க கூட ஒர்க் அவுட் பண்ணி காலையிலும் சரி ஈவினிங்கும் சரி டேய் வாடா என்னையும் கஷ்டப்பட்டு வச்சு என்னையும் ஒரு வழி ஆகிட்டேன். ஸோ கண்டிப்பாக ஜாமிக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் படமாக இருக்கும். அண்டு கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம். இந்த மேடை வந்து எனக்கு சார் கொடுத்துருக்காரு, அதுக்கு அவர் நான் நன்றி சொல்லிக்கிறேன். மொட்டை சிவா கட்டை சிவா படத்தை பற்றி 2 நிமிஷம் பேசிட்டு இதை பற்றி நான் பேசுகிறேன். நான் இதை பயன்படுத்திக்கிறேன். மொட்டை சிவா கட்டை சிவா படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மார்ச் மாதம் 9 ரிலீஸ் ஆச்சு. இன்னைக்கு வரலையும் வந்துட்டு 125 தேட்டரில் 25 நாளாக தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு படத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு படத்துக்கு லைஃப் கொடுங்க, ஒரு 48 ஹவர்ஸாவது ஒரு படத்துக்கு லைஃப் வேணும். உடனே அந்த படத்துக்கு ரிவ்யூஸ் வருது. இது போல தான் மொட்டை சிவா கட்டை சிவா படத்துக்கு ரிவ்யூஸ் வந்தது. அந்த ரிவ்யூஸில் வந்துட்டு நான் எல்லாரையுமே வந்துட்டு ரிவ்யூஸ் போட வேணும், விமர்சனம் அவசியம் தேவை. 50 வருஷமா பத்திரிகை நடத்திட்டு இருக்கிறவங்களும் 25 வருஷமா சேனல் நடத்துறவங்களும் ரிவ்யூஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நியாயம் தர்மம் தெரியுது, ஒரு படத்தை எப்படி வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க தெரியுது. நல்லது நல்லதுன்னு சொல்றாங்க, தப்புன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி சுட்டி காட்டி ரிவ்யூஸ் போடுறது எல்லாமே சரியானது தான். ஆனால் இந்த ஆன்லைனில் யாரோ ஒரு 4 பேர் அவங்கள சாதாரணமாக ஏன் விட்டுட்டு போங்க, ஏன் நீங்கள் அதை பெருசு எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் 2.5 லட்சம் பேர் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அப்போ அந்த 2.5 லட்சம் பேர் பார்த்தோம்னா 10 லட்சம் பேர் இருக்காங்க. இந்த 10 லட்சம் பேரும் ஒரு படம் ரிலீஸ் ஆன நூன் ஷோலையே வந்துட்டு நீங்கள் ரிவ்யூஸ் போடுறதுனால என்ன ஆகுதுனாக்கா அந்த படத்தில் உழைச்ச 100கணக்கான 1000கணக்கான டெக்னீஷியன் ஒர்க்கர்ஸ் அத்தனை பேருக்கும் வந்துட்டு மன வருத்தத்தை ஏற்படுத்துது. அந்த படம் வெற்றி அடையாத போகிறதுக்கு உங்களோட ரிவ்யூஸும் முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது. படத்தை பாருன்னு சொல்றதை விட்டுட்டு படத்தை பார்க்காதீங்கன்னு சொல்ற ரிவ்யூஸ் போடுறாங்க. ரிவ்யூ வேண்டாம்னு சொல்லலை, ரிவ்யூ அவசியம் தேவை. ஆனால் தப்பாக பேசுறது வந்து தவிர்க்கலாம்னு சொல்ல வரேன். அது கூட கிட்டத்தட்ட நான் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னாக்கா, தமிழ் டாக்கிஸ் மாறன் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, மொட்டை சிவா கட்டை சிவா படத்தை தேட்டரில் போய் பார்க்குற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, டிவியில் போடுவாங்க பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துச்சு. படம் எடுத்து 2 வருஷமா போராடி அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு என்ன நடந்ததுன்றது பல தடவை எல்லா பிரஸ் ஆளுங்களுக்கும் எல்லா மீடியாவுக்கும் தெரியும். இந்த படம் இவ்வளவு போராட்டத்தை கடந்திருக்குன்னு. இவ்வளவு போராட்டத்தை கடந்த படத்துக்கு நீங்க எல்லாம் கூட சேர்ந்து ஒரு படம் மாட்டிக்கிச்சு, பிரச்சனை யாரோ ஒருத்தர் பண்ண தப்புனால படம் சிக்கலாகி போச்சு, இந்த படம் வராதுன்னு சொன்னவங்க நிறைய பேர். இத்தனை பிரச்சனையும் தாண்டி ஒரு படம் தியேட்டருக்கு வருதுன்னும் போது உங்களால முடிஞ்ச அட்லீஸ்ட் ஒரு உதவியா என்ன பண்ணிருக்கலாம்னாக்கா கொஞ்சம் நிதானமா சொல்லியிருக்கலாம். படத்தை போய் பார்க்காதீங்கன்னு சொல்ற அளவுக்கு வந்து தமிழ் டாக்கிஸ் மாறன் சொல்லிட்டாரு. அவரை கண்டிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஏன்னா அவர் இயக்குனர் சங்கத்தில் இருந்தார். நான் என்ன பண்ணேன், மொத்த டைரக்டர் யூனியனுக்கும் ஒரு ஷோ போட்டு அவங்க அத்தனை பேருடைய சப்போர்ட்டும் வாங்கி ஒரு 150 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கொண்டு போய் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். என்னன்னாக்கா ரிவ்யூ பண்ணிட்டோம், அவரு ரிவ்யூ பண்றது சினிமாவை வச்சு ரிவ்யூ பண்றாரு, சினிமாவை கேவலமா தப்பா பேசுறாரு. ஆனா அவருக்கு பின்னாடி வந்து ஒரு விளம்பரம் போடுறாரு, அதுல இன்னொரு சினிமாக்காரன் போய் விளம்பரம் கொடுக்குறான். இது ரொம்ப கேவலமா இருக்கு. எனக்கு சினிமாவை அழிச்சுக்கிட்டு இருக்கான், சினிமாவை தப்பா பேசிட்டு இருக்கான், அவனுக்கு பின்னாடி கொடுக்கறது இன்னொரு படத்தோட விளம்பரம். கட்டப்பாவை காணோம், அடுத்த வாரம் பார்த்தாக்கா கட்டப்பாவை போட்டு கிழிக்கிறான். அப்ப என்ன நடக்குது, சினிமாக்காரங்க புரிஞ்சுக்கிட்டு இதை கொடுக்க கூடாது. அவன் எண்ணெய் விற்கிறதுக்கும் பவுடர் விற்கிறதுக்கும் பான்ஸ் விற்கிறதுக்குமா நம்ம படம் எடுத்து வச்சிருக்கோம். இவ்வளவு பிரச்சனையிலையும் கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்க. ஒரு ஹீரோவை சாதாரணமா கிண்டல் அடிக்கிறான். அப்படி ஹீரோவை கிண்டல் அடிக்கிறதுக்கு ஒவ்வொரு ஹீரோவும் அந்த இடத்துக்கு வர்றதுன்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. வந்து நிக்க முடியாது. இப்ப கடம்பன் படத்துல இவர் பண்ணியிருக்காரு இல்லைங்களா, அந்த உடம்பை ஏத்துறதும் இறக்குறதும் சாதாரண விஷயமாது. ஒரு படத்துக்கு இவ்வளவு பெருசா உடம்பை ஏத்தணும், கஷ்டப்படணும். டைரக்டர் சொன்னாரு, ராகவா சொன்னாரு, அவர் 48 மணி நேரம் வேலை பார்த்தாருன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா அவர் பார்த்திருக்காரு. இல்லைனாக்கா இவ்வளவு பெரிய உடம்பை ஏற்ற முடியாது. நான் கூட ஐடி பார்த்திருக்கேன், கல்லு மாதிரி இருக்கும். அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு படத்தை வந்து இந்த படத்துக்காக தானே உழைக்கிறாரு அவரு. அதை சாதாரணமா எப்படி நீங்க ஒரு படம் பார்த்துட்டு வெளில வந்த உடனே இந்த படம் அது வழக்கம் போல வருவாங்க வழக்கம் போல போவாங்கன்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணாம, விமர்சனத்தை கொஞ்சம் மற்றவங்களையும் வந்து வாழ வைக்கணும். சினிமா வாழணும்னாக்கா விமர்சனம் தேவை. ஆனா நீ வாழறதுக்காக விமர்சனத்தை விபச்சாரம் பண்ணிடாத. அந்த அளவுக்கு எனக்கு அவன் மேல வருத்தம் இருக்கு. இந்த படத்தை பத்தி 2 வார்த்தை சொல்லிடுறேன். ஏன்னா இந்த படம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான். ஆர்யா சார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படம் பண்ணியிருக்காரு. ராகவா வந்து கரெக்டான டைம்ல கரெக்டான ஸ்கிரிப்டை வந்து படமா பண்ணியிருக்காரு. இப்போ இந்த ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப பீக்ல இருக்கு.
இப்போ தேவையான இந்த தருணத்தில் இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தெரியும் இந்த படம் ஏன் வந்து இந்த டைம் கரெக்டான டைம் சொல்றான்னு சொல்லி இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தெரியும். சேவ் கிரீன் சொன்னார் மோகன். அந்த மாதிரி பார்க்கும்போது படம் பார்க்கும்போதே படம் டிஸ்டர்ப் பண்ணாத போல தெரியுது. ஏன்னா கண்ணுக்கு குளுமையா தெரியுது. ஒவ்வொரு ஷாட்டும் வந்து கண்ணுக்கு குளுமையா தெரியுது. இந்த படம் வந்து கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்காங்கன்றது ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கஷ்டப்பட்டு எடுத்ததுக்கு சப்போர்ட் பண்ணணுன்றது தான் என்னோட கோரிக்கை. நான் சொன்னேன். கடம்பன் இது எங்கள் பேனரில் 89வது படம். இந்த படத்தை பற்றி நான் சொல்ல வேண்டியது எதுவும் கிடையாது. எல்லாம் ஆர்யாவும் மற்ற டேரக்டர் வந்து விவரமாக அவங்ககிட்ட சொல்லிட்டாங்க. ஆர்யா வந்து இந்த படத்தில் கடுமையாகவே உழைச்சிருக்காரு. ஒரு ஸ்டேஜில் அதாவது ஆர்யா சொன்ன மாதிரி இந்த பட்ஜெட்டு பார்க்கும்போது கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் மேலே ஏறிட்டு போயிருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் நான் கொஞ்சம் பயந்துட்டேன். நான் என்னடா அடுத்த படம் எதாவது பண்ண முடியாமல் போயிடுவோமான்னு சொல்லிட்டு. பட் ஆர்யா வந்தால் தைரியம் கொடுத்தாரு. சார் நீ கவலைப்படாதுங்க சார், அந்த மாதிரி எதாவது இருந்தால் நான் இருக்கேன், நீ என்னப்பா பணம் எதாவது இருந்தால் அனுபவப்பா நீ. நான் கொஞ்சம் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஆனால் உண்மையிலே கொஞ்சம் அடுத்த நாள் ஒரு கணக்கில் பார்த்தா ஒரு சார் எங்கள் அக்கௌண்டன்ட் சொல்கிறார், சார் ஒரு ஆர்டிஜிஎஸ் வந்துருக்கு சார், யார்கிட்ட இந்தப்பா வந்திருக்கு, இன்னும் இந்த படம் யார்கிட்ட விற்கவே இல்லையப்பா இன்னும். இல்லை இந்த மாதிரி ஆர்யா தான் அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அவ்வளோ நம்பிக்கை இந்த படத்துக்கு மாதிரி இருக்குது. ராகவா கண்டிப்பாக மஞ்சப்பைக்கு அடுத்தது இந்த படம் ஒரு பெரிய மஞ்சப்பை படம் பார்த்தா நான் ஆக்சுவலி இந்த படத்தை ஒத்துக்கிட்டேன். நான் ஏன் ஒத்துக்கிட்டேன்னா மஞ்சப்பை ஓரளவு பட்ஜெட்டில் தான் இருந்தார். இந்த படம் அந்த மாதிரி தான் எடுப்பான் ஆளுன்னு நான் ஒத்துக்கிட்டேன். நான் அப்புறம் ஒரு 10-15 நாள் ஷூட்டிங் போனது அப்புறம் தான் அவருடைய விஸ்வரூபம் தெரிஞ்சது எனக்கு. பட் இருந்தாலும் அதையும் தாண்டி இந்த படம் உண்மையிலே ரொம்ப நல்லா வந்துருக்கு. இந்த படத்துக்கு வந்து 2 டைரக்டர்னு சொல்லலாம். ஒன்றும் ராகவானா, அடுத்து திலீப் சுப்ராயன் சொல்லலாம். நம்ம அந்த அளவுக்கு அவருக்கு இந்த படத்தில் வேலை இருந்தது. ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவருடைய வேலை. நீங்கள் அதாவது அவருடைய கஷ்டப்பட்டு பண்ண வேலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ மற்றபடி இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் வந்து யுவன் சங்கர் ராஜா. அவருக்கு நான் ஆக்சுவலி வர வேண்டியவர். அவர் கொஞ்சம் லேட்டாக இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பொழுது, அதனால் வந்து சேர முடியல அவரால். இருந்தாலும் அவருடைய இசை பேசும் இந்த படத்தில். பாடல்கள் நல்லா வந்திருக்கு. பாடல்களை விட அவரை இந்த ரீரிகார்டில் ரசித்திருக்காரு இந்த படத்தில் அப்படின்னு ஆர்யா சொன்னால் நான் எதுவும் பார்க்கல இன்னும். ஸோ இந்த படம் வெற்றி அடையணும். இந்த படத்தினுடைய மற்ற அத்தனை டெக்னீஷியன்களுக்கும், எடிட்டர் ஆகட்டும், எடிட்டர் தேவ் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும், மற்றபடி நான் யாராவது பேர் சொல்ல மறந்திருந்தேன்னா எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.